புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்திட கோரி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ-பைக் உள்ளிட்டவற்றை வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்திட வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஸ்பாட் ஃபைன் விதிமுறையை ரத்து செய்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமாக உள்ள சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குவதால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியின் போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சட்டசபை அருகே அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தியதை அடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னாடி வர தொழிலாளி தெரிவாங்கன்னு சொல்றாங்க. ரைட்ல போப்போம். அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.